ஹாய் உறவுகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் எனக்கு தொண்டை வலி சரியாகலை. ஸோ அதெல்லாம் என் வாய்ஸ் அப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஸ்பெஷலான ஒரு பூ வச்சுருக்கேன் தலையில். என்ன தெரியுங்களா? இந்த பூ வந்து ரோட்டோர சம்பங்கி, இந்த பெரிய பெரிய மரம்லாம் இருக்கும்ல, அந்த மரத்தில் இருந்து பறித்தது. ஆமாம், மரத்தில் தான் பறித்தேன். ரொம்ப பெரிய மரம். அதை பற்றி ஒரு வீடியோ வந்து வேறு ஐடியில் போட்டிருக்கேன். இதில் போடணும்னு நினச்சேன், பட் மறந்துட்டேன். இதெல்லாம் யாருக்கு தெரியும் தெரியாதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் ரொம்ப நாள் ஆசைங்க. அந்த மரத்தை பார்க்கும்போதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன் எங்கள் சதீஷ், எங்கள் மாமா கிட்ட, அந்த பூ வேணும் அந்த பூ வேணும்னு. கடைசியில் நேற்று சொன்னேன், அந்த பக்கம் போகலாமா அப்படின்னு. அவ்வளோதானே வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு நிறைய பறித்தேன். என் தலையிலையும் வச்சேன். அம்மா என்னோடய மாமியார் ஃபோட்டோவுக்கும் கட்டி போட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். பயங்கர வாசனைங்க இது. அவ்வளோ வாசனை, அவ்வளோ நல்லா இருக்குது. முடிஞ்சால் ஒரு நாள் கோவிலுக்கு கண்டிப்பாக பறிச்சுட்டு போய் சாமிக்கு வைக்கணும். இப்போது அது மட்டும் வீடியோவில் இன்னொரு வீடியோ இருக்குது. இங்கே பாருங்கள், தெரியுதா? ஆக்சுவலாக என்னென்னா, நான் ஒரு 6 மணிலேருந்து இன்றைக்கி அடுப்பு பற்ற வச்சு ஆகணும்னு சொல்லி அடுப்பு பற்ற வச்சு கண்ணெலாம் தண்ணி மூக்கெலாம் தண்ணி அவ்வளோ தூரம் உட்காந்து ஒரு வழியாக நான் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக அதில் சமைச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுப்பு பற்ற வச்சு சமைக்கிறது. ஸோ அதனால் அதை நான் செஞ்சேன்னா, அதனால் தண்ணி வைக்கணும்னு சொல்லி வச்சுருந்தேன். எல்லாம் ஈரக்கட்டை மழைக்கு தெரியுங்களா? அதுதான் அங்கே பிரச்சனை. அடுப்பு பற்ற வைக்கிறத விட அதெல்லாம் ஈரக்கட்டை, அதையும் நான் கொளுத்தி வச்சுட்டு எல்லாம் முடிஞ்சு. மீதி பேலன்ஸ் தண்ணி வச்சுருக்கோம். பெரிய பாத்திரத்தில் குளிக்க இருங்க, பெரிய பாத்திரத்தில் குளிக்க, அதுக்கு மேலே இருக்க குட்டி பாத்திரத்தில் குடிக்க தட்டி போட்டு மூடி வச்சுருக்கோம். மீதி நீ போ, நான் பார்த்துக்கிறேன்னு அவங்க பண்ணிட்டுருக்கேன். சரி எந்திரி டாடி, போதும் விட்டுருப்பா, நான் பார்த்துக்கிறேன் போதும். ஆல்மோஸ்ட் அது நல்லாவே காஞ்சிருக்கும். அது கட்டை ஃபுல்லாக ஈரம். இவ்வளோ நேரம் எரிஞ்சதே பெரிய விஷயம். எந்திரிச்சிரு, போதும் போதும். ஸோ அதை அவங்க கூட ஷேர் பண்ணி நினச்சேன். அதுதான். தேங்க்யூ ஸோ மச். டாட்டா, பை பை. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அடுப்பு வச்சு சமைக்க பிடிக்கும்னு மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். டாட்டா, வரட்டா.